கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இப்படி இரவு 7 மணிக்கு தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை கனம் பண்ணுகிறோம். பாருங்கள், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் எல்லா ஆராதனைக்கும் பாத்திரவானாய் இருக்கிறார். நம்முடைய பாடல்களால் அவரை துதிப்போம். நம்முடைய ஸ்தோத்திரங்களினாலே, துதி ஆராதனைகளினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்ச்சியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, சொல்லுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுமே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழு சொல்லுவோம் அவரை பார்க்கும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். சொல்லலாமா? பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியேனா என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியேனா என்றும் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடும். மீண்டும் சொல்லுவோம், நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். ஆண்டவரை பார்த்து, நீர் நல்லவரே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது.
நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோ. அவர் என்றென்றும் ஆராதிக்கப்படத்தக்கவர், மகிமைக்கும் மாட்சிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆஸ்வதித்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மறவாமல் நினைத்தீரையா, சொல்லுங்க. மனதார நன்றி சொல்வே, எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்கள் அசைத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வேதம் சொல்லுகிறது, எபேசியர்ல படிக்கிறோம், அவர் உன்னதங்களிலே அவர் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆஸ்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதங்களிலே மிக பெரிது, மிக உன்னதமானது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அது என்ன? பாவிகளான நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். அசுத்தமுள்ள நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றினார். அநீதி நிறைந்த நம்மை நீதி உள்ளவர்களாய் நீதிமானாய் மாற்றினார். நரக ஆக்கினைக்கு பாத்திரவான்களாய் இருந்த நம்மை அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாய் மாற்றிவிட்டாரே. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நான் இப்படி சொல்லுவேன், நம்முடைய இரட்சிப்பிற்காக ஆயுள் முழுது துதித்தாலும் நன்றி செலுத்தினாலும் அது போதவே போதாது. ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா, ஆமென். பனி போல பெய்திடும் பரிசுத்தரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவி, எங்கள் மத்தியில் பனி போல பெய்யும் பரிசுத்தரே. அவருடைய பிரசன்னம் பனி போல, அவருடைய அபிஷேகம் ஆவி. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைத்தவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைத்தவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக
காப்பாற்றி வளர்த்தவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே. கரங்களா சைத்து பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவி. பிரியமானவர்களே, அவர் மென்மையானவர், மேகஸ்தம்பத்தை போன்றவர், ஊற்று தண்ணீரா நமக்குள்ளே இப்பொழுது பொங்கி பொங்கி வருகிறார். மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, நீரே ஆனந்த தைலமே. அவரை பார்த்து பனி போல பெய்யும் எங்கள் மத்தியில பரிசுத்தம் உள்ள தெய்வமே, பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காய் யுத்தம் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறவர், எங்களுக்கு எதிராய் சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியானவர் கொடி ஏற்றுவீரே. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை எங்களுக்கு எதிராய் இருக்கிற எல்லா வித அந்தகார வல்லமைகளை யுத்தங்கள் யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்தார், பெருமழையாய் பிரவேசித்தார், உள்ளம் கைமேகமே, நீ உள்ளம் கைமேக. கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியானவரே, ஆவியே அக்னிமயமானவர், ஆசீர்வதிக்கும் தெய்வம் எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய அழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியே ஆவியே, ஆவிக்குரிய உன்னதமான சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். தோல்வியுற்ற தேவ ஜனமே, என்ன செய்வேன் என்று கலங்காதே. கர்த்தரை பலப்படுத்துகிற நேரம் இது. உன் உள்ளான மனிதனிலே கர்த்தர் பலனை தந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் தாமே. இதோ உங்கள் பலவீனங்கள் மாறுகிறது. கர்த்தர் ஒரு பலத்தின் ஆவியை தருகிறார். பலவீனத்தின் ஆவி வெளியேறுகிறது. ஓ ஜீசஸ், ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. 18 ஆண்டுகள் பலவீனத்தின் ஆவிகள் கட்டப்பட்டிருந்த ஸ்திரீ, நிமிர முடியாத நிலையில் இருந்தவள், அன்றைக்கு இயேசுவின் தொடுதலினால், அன்றைக்கு அவருடைய விடுதலினால் பலவீனத்தின் ஆவி வெளியேறி, ஓ நிமிர முடியாதவருடைய வாழ்க்கை நிமிர்ந்ததென்றால் இன்றைக்கு உன் வாழ்க்கை நிமிர முடியும். ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. எங்கள் மத்தியில் மலையாய் பெருமலையாய் பெருமலையாய் இடைவிடாமல் நீ கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாயே தேவ ஜனமே. தானியேல் 6:10 சொல்கிறது, தானியேலோ வென்றார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்னை கேட்கிறவர்களே,
இவன் ஜெபத்திலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான் பாருங்க. இவன் நன்றி செலுத்துகிற சூழ்நிலை சாதகமற்ற சூழ்நிலை. ஏனென்றால் ராஜாவை தவிர வேறு யாரை வணங்கினாலும், எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவர்கள் சிங்க கபியிலே போடப்படுவார்கள். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து இடப்பட்டது என்று அறிந்த போதும் எப்போதும் செய்து வந்தபடியே இவன் ஜெபம் பண்ணுவதிலும் தேவனை துதிப்பதிலும் ஸ்தோத்தரிப்பதிலும் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, சூழ்நிலைகள் எதிராயிருக்கும் போது நீ எழுதுகிற ஸ்தோத்திரங்கள் உன் சூழ்நிலையை மாற்றும். நான் இப்படி சொல்லுகிறேன், சூழ்நிலை வெட்கப்படும். உன்னைக்கு எதிராக வந்த ஜனங்கள் வெட்கப்படுவார்கள், சாத்தான் பிசாசு வெட்கப்படுவான். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டுகிறவர். இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற தேவ ஜனம் தோல்வியை காண்பதில்லை. இந்த நாளிலும் கூட உங்க வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலையை பார்க்காதீர்கள். சூழ்நிலையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற, சூழ்நிலைகளிலே வெற்றி தருகிற தெய்வத்தை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, என் தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லவர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாக்கும் தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேராமேன் சொல்ல முடியும்? ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆகவே நம்ம சேர்ந்து சொல்லி பாடி ஆராதிக்கலாம். நான் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி ஆமென்.
ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவரே. சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. அல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. இந்த நாளிலே உன் சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, எங்கள் வாழ்வில் என்றும் ஜெயமே. கலங்காதிருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜீவன் உள்ளவர். அவர் மரித்தவர் அல்ல. மரித்தது உண்மை. அவர் சொல்லுகிறார், மரித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். என்னை கேட்கிறவர்களே, நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜீவன் உள்ளவர். என்னை கேட்கிறவர்களே, இந்த உலகத்தில் திறக்கப்பட்ட ஒரு கல்லறை இருக்குமானால் அது இயேசுவின் கல்லறை மட்டும்தான். இந்த உலகத்தில் வேறு எந்த கல்லறையும் திறக்கப்பட்டிருக்கவில்லை. ஏனென்றால் அவர் மரித்தார். மரித்த தெய்வம் அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆகவே தேவ சமூகத்தில் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் மரித்த நிலைகள் உயிரடையும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீ ஜீவிக்கிறவர். ஆகவே தேவ சமூகத்தில் அவரை உயர்த்தி பாட பாட, ஆமென், தேவனுடைய வல்லமை நம்மத்திலே ஆமென் ஹல்லேலூயா பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லி கர்த்தரை ஆராதிக்க போறீங்க? வாருங்க, நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். ஆமென். உயிரோடு உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரே, உயிரோடு எழுந்தவரே, நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி ஆராதிக்கலாம். ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு கூட ஆராதித்து, உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரே. ஆமென். நல்ல சந்தோஷமாய் நல்ல கரம் தட்டி பாடுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானார். மீண்டும் சொல்லுங்க, உயிருடன் உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. ஆமென். ஹல்லேலூயா. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமா. நிச்சயம்
உன் வாழ்க்கையில மரித்த நிலைகள் எல்லாம் உயிரடையும். இயேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழு விசுவாசத்தோடு கூட உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட எல்லாம் மரித்த நிலைகளை ஆண்டவர் உயிரடைய செய்கிறார். நிச்சயம் ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, மரணமே குரங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே, பாடுங்க, மரணமே கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தான், சபையோரே துதி சாற்றிடுவோம், சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தான், சபையோரே துதி சாற்றிடுவோம், உயிர்த்தெழுந்தான், ஓ ஜீசஸ், ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. தேவ ஜனமே, இந்த உலகம் ஜெயிக்க முடியாதது பாவம், சாபம், வியாதி, மரணம், பாதாளம், பிசாசு எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்தெழுந்திருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. இப்படி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையோரே துதி சாற்றிடுவோம், சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தான், சபையோரே துதி சாற்றிடுவோம், உயிர்த்தெழுந்தாரே. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இந்த நாளிலே நமக்கு அருமையானவருடைய மரணம், ஏன் நமக்கே மரணம் வந்து விடுமோ என்கிற மரண பயம் எதுவும் தேவ ஜனங்களை சேதப்படுத்துவதில்லை. ஏனென்றால் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். எபிரேயர்ல படிக்கிறோம், மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தெழுந்திருக்கிறார். ஆகவே மரணம் தோற்றது. நம்மிடத்தில் ஒரு நாள் இந்த மரணம் தோற்று போகும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தான், சபையோரே துதி சாற்றிடுவோ, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. நிச்சயம் அப்படி உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மரித்த சூழ்நிலைகளையும் மரித்த காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு உயிர் பெற செய்திருக்கிறார். ஆம், சூழ்நிலைகள் எதிராயிருந்தாலும் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, தேவ சமூகத்தில் ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதித்த, இடைவிடாமல் உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனத்திற்கு தேவன் அற்புதம் செய்கிற நாட்கள் அல்லவா? இப்பொழுதே எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லா வியாதிக்குரிய எல்லாவித பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
ஆண்டவரே, வியாதிகள் சுகமாய், அற்புத அடையாளங்கள் வெளியரங்கமாய் நடக்கும்படியாய் தேவன் இப்பொழுதே உம்முடைய கரங்களை நீட்டி அற்புதங்களை செய்வீராக. அற்புத அடையாளங்களை கட்டவிழ்த்து விடுகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, தம்முடைய ஜனத்திற்கு அற்புதங்களை செய்து உங்க ஜனத்தை மகிழ செய்வது, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அதை அப்படியே செய்வீராக. நீ செய்தபடினால் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளை எங்களை படைத்து ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you. God bless you. நாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.